தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல? நானும் அந்த வாக்குத்தத்தத்தை மேலே வாஞ்சியா ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் மேலே ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நான் தான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன், அதனால தான் எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அவரால் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்க மாட்டார். அப்போ அந்த வாக்குத்தத்தம் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறதுனால மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது கிடையாது. அப்போது முதல்ல வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தினந்தோறும் நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயம். ஆனால் ரெண்டாவது ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். அது என்ன தெரியுங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். என்னன்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அதாவது சாரால் ஒரு உற்பவ காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ரெண்டு பேரும் கூடாரத்துக்குள்ளே உட்காந்து கொண்டு, உனக்கு வயசாயிடுச்சு, இனி உன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. சாரால் பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாங்க, ஆமாங்க உங்களுக்கும் வயசாயிடுச்சு, இனி நம்மளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த குழந்தைய நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, வயசாயிடுச்சு, நமக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை என்று இவங்க அந்த கூடாரத்துக்குள்ளே அதை சொல்லி 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 பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க, தேவன் செய்வார் என்று சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறாரு. அவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா, வந்து வானத்தை அண்ணாந்து பார். இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பார்க்கும்படிக்காக தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட்டு பாருங்கள். அவனால் முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, என்ன என்ன நீ எவ்வளவு நட்சத்திரங்கள் எண்ணுறியோ அவ்வளவு பிள்ளைகளை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புவதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு, அதை சுதந்திரித்து கொள்வதற்காக அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு செய்கிறார். இப்போ கற்பனை பண்ணுங்களேன், ஆபிரகாம் எப்பெல்லாம் நட்சத்திரங்களை பார்க்குறாரோ அப்போதெல்லாம் அங்கே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அங்கே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அங்கே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்ய மரித்து போன அவருடைய சரீரம், மரித்து போன அவருடைய மனைவியினுடைய சரீரம், கர்ப்பம், அது மறுபடியும் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா! பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாயில் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கண்களால் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்களால் அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்கள், அவங்க அறிக்கை செய்து தேவன் சொன்ன மாதிரியே ஒரு காலம் வந்தது, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கணும். அப்போது சகோதரனே சகோதரி, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பாருங்கள், அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் தேடுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக நீங்கள் அதை பார்க்கணும், அதை நீங்கள் தேடணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும். ஆமேன். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தால் தேவன் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டார். ஆமேன். அப்போ நீங்கள் அதற்கான தேடுதலில் நீங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா! அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன், என்னை தேடுகிறவன் கண்டடைவான். எதை தேடுறீங்க இன்னைக்கு, அதை நீங்கள் கண்டடைவீங்க. ஹல்லேலூயா! அப்போ வாக்கு தத்தத்தை தேவனு கொடுத்தார், அது நிறைவேறல என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா, அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிங்க. பார்க்கும்போது உங்களுக்குள்ள
கிரியை நடந்து அந்த வாக்குத்தத்தத்திற்கான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை இப்போது சுதந்திரிப்பதற்கு தேவையான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நான் அதை கட்டளையிடுகிறேன். குழந்தைக்காக வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? வேலைக்காக வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்காக, ஒரு காருக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, எதையோ ஒரு தேவைக்காக ஒரு வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இப்போதே அதை பெற்றுக்கொண்டும் என்று சொல்லி விசுவாசம் அதை தேட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதை சுதந்திரத்துக்குள்ள நீங்கள் விரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சியங்களை எழுத மறக்காதீங்க.